48 மணி நேரம், 5 நாள், 10 நாள் அப்படின்ட்டு அமெரிக்கா கெடு விதிச்சது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை தன்னுடைய முப்படைகளையும் இறக்கி ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணால் அதை பிடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் அமெரிக்கா பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அமெரிக்கா அதை பிளான் பண்ணாங்க, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா ஈரான் அவங்களுடைய தரப்பில் என்ன செய்வாங்க, அவங்க வேறு எந்த ஸ்ட்ரைட்டையாவது பிடிக்கிற வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்துட்டு நாம் போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த போன வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன், அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்படி கடந்த போன வீடியோவிலேருந்து இப்போ வரைக்கும், போன வீடியோ போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் சுருக்கமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இளமையான தமிழ் பேசும் இனிமையான தமிழ் உள்ளங்களுக்கு சாமானியனின் பணிவான இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரந்தாலும் மூடு அப்படின்ற ஒரு இடத்துல விகாசினி வர்ம வைத்தியசாலை அப்படின்ற இடத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதை முதுகு தண்டுவட பிரச்சனை காரணமாக நான் இங்கே வந்து அட்மிட் ஆகியிருக்கேன். அதுக்காக தான் என்னால் வந்துட்டு தொடர்ந்தாப்பில் வீடியோக்கள் அப்படின்றது வந்துட்டு தொடர்ந்தாப்பில் போட முடியலை. டெய்லி ஒரு வீடியோ அப்படின்றத வந்துட்டு என்னால் அச்சீவ் பண்ண முடியலை. அது மாதிரி வீடியோ குவாலிட்டி அப்படின்றது பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதன் காரணமாக தான் அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த விகாசினி வர்ம வைத்தியசாலை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா முதுகு தண்டுவட பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு அப்படின்றது வந்து இங்கே கிடைக்கிது. நான் ஏற்கனவே கேரளாவில் ஒரு இடத்துக்கு ஆலுவா அப்படின்ற இடத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். அங்கே கிடைக்காத முன்னேற்றம் அப்படின்றது கூட வந்துட்டு இங்கே கிடச்சிருக்கு. உங்களுக்கும் இது மாதிரியான உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த விகாசினி வர்ம வைத்தியசாலை அதனுடைய நம்பர் அப்படின்றது வந்துட்டு கீழே வருது. அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஒரு குறைந்த செலவில் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அப்படின்றது இங்கே ஏகப்பட்ட பேருக்கு கிடச்சிருக்கு. எனக்கும் இங்கே உள்ள ஒரு 10 நாள்லேயே நல்ல முன்னேற்றம் அப்படின்றதும் கிடச்சிருக்கு. இதை வந்துட்டு ஒரு விளம்பர நோக்கத்தோடு நான் பண்ணலை. ஏன்னா இப்போ இந்த வீடியோவில் போடுறேன் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. இது விளம்பர நோக்கம் இல்லை, ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயத்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். சர்ஜரி தான் பண்ணணும், வேற வழியே இல்லை அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடியவங்க தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு வாட்டி அனுப்பிச்சு அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் சர்ஜரிக்கு போகிறது நல்லது அப்படின்றது என்னுடைய தலைமையான கருத்து. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 10 நாள் கெடு அப்படின்னு சொல்லிட்டு போனார் ட்ரம்ப். ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு உங்களுடைய எனர்ஜி செக்டார் மேலே தாக்க மாட்டோம், நான் இஸ்ரேல்கிட்ட பேசிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஆனால் அப்படி இஸ்ரேல் தாக்காமல் இருந்தாங்களா அப்படின்னா இல்லை. எந்த எனர்ஜி செக்டார் மேலே தாக்க மாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரோ அவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக இஸ்ரேல் அந்த எனர்ஜி செக்டார் மேலேயே, ஈரானில் உள்ள எனர்ஜி செக்டார் மேலேயே தாக்குதல் நடத்துனாங்க. அதுக்கு நம்ம ஐயா ட்ரம்ப் வந்துட்டு வாய் எதுவும் திறக்கலை அப்படின்னா அப்போ அமெரிக்காவுடைய பேச்சை இஸ்ரேல் கூட கேட்கறது இல்லையா? அது என்னங்க அது, இஸ்ரேல் கூட கேட்கறது இல்லையா அப்படின்னு பார்க்குறீங்களா? அவங்க இந்த நேட்டோ அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேட்டோ நாடுகள் எந்த நாடுமே அமெரிக்காவுடைய பேச்சை கேட்கல. ஈரான் கொடுக்கக்கூடிய அந்த அச்சங்களை வந்துட்டு நம்ம தவிர்க்கணும்னா ஈரானை வந்து நம்ம போர் நடத்தி தாக்குதல் நடத்தணும் வாங்க அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்டு பார்த்தாரு. ஒரு நாடு கூட அவருடைய பேச்சுக்கு இணங்கவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் தான் இருக்கும்போது இப்போ இஸ்ரேலும் கூட இவருடைய பேச்சை கேட்கலையோ என்னமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவர் வேணாம் அடிக்காதீங்கன்னு சொல்கிறாரு, ஆனால் அங்கே அவங்க அடிக்கிறாங்க. இதுதான் நடக்குது. நம்ம நாட்டாம ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு சந்தையை ஈக்குவலாக வைக்கிறதுக்காக அப்பப்போ வந்துட்டு மாற்றி முரண்பாடாக பேசுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி முன்னாடியெல்லாம் அவர் மாற்றி முரண்பாடாக பேசும்போது இவர் பேசின பேச்சுக்காக அந்த ஷேர் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணிச்சு. இவர் ஒரு நெகட்டிவாக பேசினார் அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவாக போகிறதும், பாசிட்டிவாக பேசினார் அப்படின்னா உடனே மார்க்கெட் பாசிட்டிவாக ஆகிறதும் அப்படின்ற மாதிரி இவருடைய பேச்சு அந்த அமெரிக்க அதிபர் அப்படின்ற அந்த லீடர் அதுக்குண்டான அந்த பவர்னால் வந்து மார்க்கெட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆனது. ஆனால்
இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பேசின பேச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் மார்க்கெட்டே ரியாக்ட் பண்ணுது. உலக நாடுகள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க, அமெரிக்க அதிபர் அப்படின்ற அந்த பவர் இருக்குது, ஆனால் அந்த பவருக்கு சரியான ஆள் ட்ரம்பா அப்படின்ற கேள்வி உலக நாடுகள் மத்தியில் ஏற்பட்டிருக்குமோ என்னமோ தெரியலைங்க. அதனாலேயே இவர் பேசுகிற பேச்சை யாரும் நம்புறதில்ல, யாரும் கேட்கறதில்ல. இவர் ஒரு விஷயம் பேசினார்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இங்கே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஈரானுடைய பிரசிடென்ட்டு அவர் ஒரு பெரிய அறிக்கை அப்படின்றத ஒன்று வெளியிடுறாரு. அதாவது அவருடைய அறிக்கையில் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடக்கக்கூடிய போர்னால யாருக்கு என்ன லாபம், நான் இந்த போர் நாங்கள் அமெரிக்க மக்களை நோக்கி நாங்கள் எதுவுமே நாங்கள் பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் இந்த போரை நாங்களே ஆரம்பிக்கலை, அமெரிக்க அரசாங்கம் தான் இந்த போரை ஆரம்பிச்சது, அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் நாங்களும் இந்த போரை கொண்டு போய்கிட்டு இருக்கோம், ஆனால் இந்த போர்னால எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி, அதாவது போர் நிறுத்த அந்த ஒப்பந்தத்துக்கு இடம் கொடுக்கறது மாதிரியான சாயல்ல தான் அவருடைய அறிக்கை அப்படின்றது இருந்துச்சு. இதை கேட்ட உடனே, இந்த அறிக்கையை கேட்ட உடனே அந்த மார்க்கெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹைல போகுது. அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியும் மாறாத அந்த மார்க்கெட் நிலவரம். இவங்க ஈரான் இது மாதிரியான அறிக்கையை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ்ல போய்கிட்டு இருக்கு. சரி, ஒருவேளை போர் நிறுத்த ஒப்பந்தம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் இப்படி ரியாக்ட் பண்ணுது. ஆனால் ட்ரம்ப் சொன்னப்ப ரியாக்ட் பண்ணலை, இதுதான் உண்மை. இந்த 4 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா தாக்குதல் இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி மாற்றி மாற்றி தாக்குதல் அப்படின்றத நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் என்னன்னா முன்னாடி நடந்தது மாதிரியான அதிகப்படியான தாக்குதல், ஒரு தாக்குதலுடைய வீரியம் அப்படின்றது குறைவாக தான் இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 10 இடத்துல தாக்குதல் நடந்துச்சு, அல்லது ஒரு 10 மிசைல் போணுச்சு அப்படின்னா இப்போ இந்த 4 நாளில் ஒரு 3 மிசைல் போணுச்சு. ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன், 10 தான் போணுச்சு அப்படின்னு சொல்லலை, 10 போணுச்சு, முன்னாடி 10 போணுச்சுன்னா இப்போ 3 தான் போகுது அப்படின்ற மாதிரியா தாக்குதலுடைய வீரியம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் ஈரான் நம்ம சமாதானத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சதா கூட இருக்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் பேசின பேச்சு, இந்த 4 நாளில் பேசின பேச்சுனா ஒன்றும் பெரிய இதெல்லாம் முன் பேசின, ஏற்கனவே பேசின பேச்சு அரைச்சமாவே தான் திருப்பி அரைச்சாரு. ஏன்னா மாற்றி அரைச்சார், வேறு கிரைண்டரில், அப்புறம் வேறு மிக்சரில் அப்படின்ற மாதிரி தான் போட்டு அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருந்தாப்புல. என்னென்னா நான் அமெரிக்காவாகிய நாங்கள் அங்கே ஈரானை தாக்குறோம் அப்படின்னா ஏன் தாக்குறோம், அது ஒரு அச்சுறுத்தல் மிகுந்த நாடு, அவங்க அணு ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க அப்படின்லாம் ஒரு வாட்டி சொல்லிட்டு தெரிஞ்சார். அப்புறம் இப்போ திடீர்னு மாற்றிக்கிட்டு அவங்கள்ட்ட யூரோனியா இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, இன்னும் ஒரு 4 அடி அடிப்பேன், அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன், அவ்வளோதான், இனிமேல் ஈரான் அடிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைப்பா, அங்கே என்ன இருக்குது, அவனுடைய நேவியை அழிச்சிட்டேன், அவனுடைய ஏர்ஃபோர்ஸை அழிச்சிட்டேன், அவங்களுடைய தலைப்படை அப்படின்றது அதுவும் ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதே தான் மாற்றி நான் அழிச்சிட்டேன் முடிச்சிட்டேன், நான் செஞ்சது நான் நியாயம் அப்படின்ற மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தலைவருடைய பேச்சு தோணியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதுக்கிடையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது அமெரிக்க மக்களுக்கு நடுவில் உரையாற்றுறது, டிவியில் பேசுவாங்க இல்லையா, அது மாதிரியான நிகழ்வு நேற்று நடந்திருக்கு. அந்த நிகழ்வுலையாவது ஏதாவது முக்கியமான அறிவிப்பு கொடுப்பாப்புல, அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்றத பற்றி கொடுக்கலாம், இல்லை ஏதாவது இது மாதிரியான தகவல் கொடுப்பாங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு, மக்கள் போராட்டம். அதாவது அங்கே உள்ள ஈரான் மக்களுக்கு ஆதரவாக அமெரிக்க மக்கள் ஈரான் மக்களுக்கு ஆதரவாக அமெரிக்க அதிபருக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. ஸோ இந்த போராட்டத்தின் தாக்கமாகத்தான் இவர் இப்போ மக்களுக்கு முன்னாடி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேச வந்தார். சரி, பேசுகிறவர் இது மாதிரி ஏதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா மனுஷன் அதை பற்றிலாம் சொல்லலை. நாங்கள் பண்ணது நியாயம்தான்ப்பா, நாங்கள் ஈரானை அடித்தோம், இன்னமும் அடிக்க போகிறோம், ரொம்ப நேரம்லாம் அடிக்க மாட்டோம், அங்கே ஒன்றும் அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால் அடித்து முடித்து சட்டுன்னு நாங்கள் கிளம்பிடுவோம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த தோரணையில் தான் பேசியிருக்காரு ஒழிய வேறு முக்கியமான தகவல்கள் அப்படின்னு இன்னும் சொன்னதாக என்னுடைய பார்வைக்கு அது எதுவும் தென்படலைங்க. அதே நேரத்தில் நேட்டோ நாடுகள் மீது அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த கோபம் இன்னமும் உச்சத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நேட்டோ அப்படின்ற பேரை கேட்டாலே மனுஷன் கதறாரு, அப்படியே இப்படிதான் அவங்களை கொதறி வைக்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த போரை இஸ்ரேல் ஆரம்பித்தாங்க, இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக போயிருந்தது அமெரிக்கா.
அமெரிக்கா சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப உத்வேகத்தோட ரொம்ப பயங்கரமான தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு எல்லா உதவிகளும் பண்ணுறது நம்ம ஆள் ட்ரம்ப், அமெரிக்கா தான். ஸோ இவரால் தான் அங்கே ஈரான் வந்துட்டு அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற ஏரியாவை அடைச்சாங்க. இதனால் உலக நாடுகளுக்கு வந்துட்டு எரிபொருள் தட்டுப்பாடு அப்படின்றது வந்துட்டு வர ஆரம்பிச்சது. இதுதானங்க உண்மை. ஆனால் இப்போ இந்த மனுஷன் சொல்கிறாப்புல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்க்கும் எனக்கும் என்னப்பா சம்மந்தம் இருக்குது? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்னால எனக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. இந்த ஐரோப்பிய நாடுகள் உங்களுக்காகத்தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த நேட்டோ நாடுகள் ஒருத்தங்க கூட என் கூட வரமாட்டேன்றீங்க. நான் எதுக்கு உங்களுக்காக போராடணும்? நான் எதுக்கு உங்களுக்காக ஏன் பணத்தை கொண்டு போய் வீணாக்கணும்? யாருக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து உங்களுக்கு தேவையான ஆயில் வேணும், கச்சா கேஸ் வேணும் அப்படின்றீங்களோ நீங்களே போய் சண்டை போட்டு நீங்களே வாங்கிக்கிங்க. எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லை. எனக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஒன்றும் வர வேண்டியது இல்லைப்பா அப்படின்னு அழகாக நீட்டாக குண்டை தூக்கி போட்டு கை விரிச்சிட்டாரு. இப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் அந்த ஈரான் மேலே தாக்குதல் நடத்தி செலவெல்லாம் ஆயிருக்கும் இல்லைங்களா? அந்த செலவு கணக்கெல்லாம் வந்துட்டு மிடில் ஈஸ்ட் நாடுகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டு போகிற போக்கில் இந்த ஒரு பெரிய குண்டையும் தூக்கி போட்டு போயிட்டாரு. இப்போ மிடில் ஈஸ்ட் நாடுகள்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க, என்னடா உன்னால தான் வந்துட்டு அவன் ஈரான் எங்களை அடிக்க ஆரம்பித்தான், இப்போ கடைசியில் நீ பண்ண சேட்டைக்கு வந்துட்டு நான் உனக்கு பணம் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரியான மிடில் ஈஸ்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த 2 நாடுகளும் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கலை அப்படின்னா நாங்களும் அமெரிக்காவோட சேர்ந்து போர் தொடுக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 2 நாடுகளும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட், அதாவது களத்திலே இறங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் போர் நிறுத்தம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன பாதை அப்படின்றது கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சிறிய பாதையை ஒரு பெரிய பாதையாக உருவெடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய வேண்டுகோள். இதில் முக்கியமாக வந்துட்டு ஒமான் நாடு வந்துட்டு இதுக்கு பெருந்துணையாக இருக்குது. பாகிஸ்தான் வந்துட்டு அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு 4 நாடுகளை சேர்ந்துட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி நாடகம் போட்டுக்கிட்டு தெரிஞ்சாங்க. அவன் பாகிஸ்தான் நாட்டுக்காரன் அவனே இப்போ ஆப்கானிஸ்தானோட சண்டை கொடுத்துடுறேன், அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதில் இதை வேற பண்ணுறாங்களா? அது என்னமோ ஒத்துவருமா? இது அமெரிக்கா ஏற்பாடு பண்ண இதில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்றது நடக்குதோ இல்லையோ, ஆனால் ஈரானும் ஒமானும் சேர்ந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து தடுப்பதற்கு உண்டான ஒரு வழி, அந்த ஒரு அஜெண்டாவை நோக்கி நாங்கள் பயணப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அரசு அறிவிச்சிருக்கு. இதை அறிவித்த உடனே மார்க்கெட் எல்லாம் இப்போ டாப்பில் போய்கிட்டு இருக்கு. ஈரான் அறிவிச்சதுக்கப்புறம், அமெரிக்கா அறிவிச்சது, அதாவது ட்ரம்ப் அறிவிச்சதுக்கப்புறம் இல்லை. எப்படியோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணி இந்த போர் அப்படின்றது வந்துட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு உள்ளடங்கி இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது வரணும் அப்படின்றது தான் வந்துட்டு உங்களை மாதிரியே என்னுடைய ஆசையும் உலக மக்களின் ஆசையும். இது போன்ற இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.